அத்தியாயம் 89. குரு இப்பொழுதெல்லாம் சந்திராவை தொந்தரவு செய்வது இல்லை. அவன் அவளை விட்டு ஒதுங்கியே இருக்கின்றான். ஆனால் அவளை பார்க்காமல் இருப்பதில்லை. காரை துடைத்துக் கொண்டிருந்தான் குரு. குரு! நண்பன் அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் குரு. சொல்டா காசி, என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்ப தங்கச்சிக்கிட்ட பேசுறதில்ல? என்ன பேசணும்னு நினைக்கிற? என்ன குரு இப்படி சொல்ற? ஆமாடா, என்ன பேசணும்னு நினைக்கிற? அவனை பக்கத்துல போனா கூட ஏதோ ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறா. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை காசி. ஆனா நான் அவகிட்ட பேச போற ஒவ்வொரு முறையும் அவளே காயப்படுத்திக்கிறா. அதனால தாங்க முடியல. எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும் தானே? அவளை காயப்படுத்தும் போது என்னால் அதை தாங்க முடியலடா. எனக்கு அவ கூட பேசணும்னு இல்லை, அவளை பார்த்தா போதும். ஏதோ இப்படி தூரத்துல இருந்து பாக்குறான் பாத்தியா, எனக்கு அதுவே போதும். அவளை நான் இன்னொரு முறை எந்த விதத்துலையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். டேய், அதுக்காக இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிற? ஏன், இங்க என்ன குறை? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷனா இருக்க மாதிரி தோணுது. அங்கே பாரு அந்த குழந்தைங்கள, அவங்க முகத்துல இருக்க அந்த சிரிப்பு, அது மட்டும்தான் இப்போ என்ன நிம்மதியா வச்சிருக்கு. நான் ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு 100 குழந்தைக்கு மேல கொடுத்துருக்காரு. அவ முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாரு. அவ ஒரு நாள் கூட இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவ இங்க இருந்தாதான் காசி சந்தோஷமா இருப்பா. எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும், அதுவே போதும். உன் வாழ்க்கை? என் வாழ்க்கை அவதானே காசி. அவ சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்துட்டு இருந்தாவே எனக்கு போதும். நான் அவளுக்கு பண்ண கொடுமைக்கு இதை தண்டனையா எடுத்துக்கிறேன். என் குருவி இங்கதான் நிம்மதியா இருப்பா, அவ இருக்கட்டும். குருவை அணைத்து கொண்டான் காசி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை சந்திரா புரிஞ்சுப்பா. யதார்த்தமாய் அந்த பக்கமாய் சென்ற சந்திராவும் அவள் தோழியும் அதை கேட்டு விட்டார்கள். இன்னும் அவர் மேல கோவமா இருக்கியா? அவர் தப்பா உணர்ந்துட்டாருன்னு தோணுது. தோழி கூறியதை கேட்டபடி மௌனமாக நடந்தாள் பெண்ணவள். பதில் சொல்லாம போற? கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கிளம்பி விட்டாள். இவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. தோழி புலம்பிக் கொண்டிருந்தாள். மேடம் என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள் அவள் பக்கத்தில் பக்கென்று வந்து நின்ற காசியை பார்த்து ஒரு நொடி பயந்தே போனாள். எதுக்குங்க மூஞ்சி முன்னாடி வந்து பூச்சாண்டி மாதிரி நின்னு பயமுறுத்துறீங்க? எத பூச்சாண்டியா? என்ன மேடம் சொல்றீங்க? என் மூஞ்சி அப்படியா இருக்கு? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதோ பேப்பரை புரட்டியபடி கேட்டாள். இந்தாங்க. இது என்ன? அவன் நீட்டிய காகிதத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன, இந்த முறையும் இதை யாராவது அந்த டீச்சருக்கு கொடுக்க சொன்னாங்களா? காசி இல்லை என்பதை போல தலையசைத்தான். அப்புறம் உங்களுக்கு வாட்? அந்த டீச்சர் அதிர்ந்து போய் அவன் முகம் பார்த்தார். அந்த சுந்தரி கன்னத்தில் கை வைத்தபடி அப்பாவி போல வைதேகியை பார்த்தாள். ஓ ஓ ஓ, உனக்கு எம்படு தைரியம்? வைதேகி அடுத்த அடியில் அவளின் கடவாய் பல் உடைந்து விட்டது. வாயிலிருந்து ரத்தம் பொது பொதுவென்று வடிய திக்கி திணறிதான் வார்த்தையே வந்தது அவளுக்கு. மூச்சு வரக்கூடாது என்று வைதேகி கோபமாய் உதட்டில் ஒற்றை விரல் வைத்து அமைதியா இரு என்பது போல ஜாடை காட்டினாள். அவளின் ஆள்காட்டி விரல் தானாக அவளின் உதட்டில் வந்து நின்றது. உனக்கு என்னடி மனசுல பெரிய ஊர்வசி நினைப்பா? அப்படியே ஆடி அம்புட்டாலே மயக்கி போடலாம் நினைக்கிறியா? எத்தனை பொண்ணுங்க என்ன மாதிரி இப்படி கதறுவாங்க? எத்தனை ஆம்பளை கட்டின பொண்டாட்டி கொடுக்காம பெத்த பிள்ளைக்கு எதுவும் செய்யாம எத்தனை பேரு இப்படி என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு கதறிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க தானே காரணம். உங்களுக்கு பணம் வேணும், நகை வேணும், பந்தாவா இருக்கணும். அதுக்கு எத்தனை குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்ல. எத்தனை வீட்டுல புருஷா இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருந்து அதை தாங்க முடியாம செத்து போயிருக்காங்க தெரியுமா? அது எல்லாத்துக்கும் யார் காரணம்? சொல்லு, யார் காரணம்? உன்ன மாதிரி சில பொண்ணுங்க. உங்களை என்ன பண்ணலான்னு சொல்லு என்றவளின் முடியை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தாள் வைதேகி. அதை பார்த்ததும் சுந்தரம் சேர்ந்து ஓடினான். வெளியே கூட்டம் கூடிவிட்டது. அத்தனை பேரும் ஒன்று கூடி பார்த்தார்கள். அங்க பாரு, அது ரங்கநாயகி மகன் தானே, இவ வீட்டுலதான் இருந்தானா என்று அனைவரும் சுத்தி நின்று பேசினார்கள். வது, போதும், இது வரைக்கும் உள்ள நடந்துச்சு. ஆனா இப்ப ரோட்டுக்கு வந்துருச்சு. இதுல நம்ம வீட்டு மானம்தான் போகும். ஆனந்தி பயம் கொண்டு வது கைகளை பிடித்தாள். வது எதுவும் பேசவில்லை. மௌனமாக கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்தாள். அத்தை, அத்தை! சுமதி பதறிக்கொண்டு ரங்கநாயகி அருகே ஓடி வந்தாள். எதுக்குடி இப்படி ஓடி வர? டிவி பார்த்து கொண்டிருந்த ரங்கநாயகி புரியாமல் பார்த்தார். அத்தை, அங்கே நம்ம குடும்பமான போகுது. எல்லாமே போச்சு அத்தை. மூச்சு வாங்க சொன்னாள் சுமதி. அடியே, என்ன தெரிய உளறிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்ல. காதை குடைந்து கொண்டு கேட்டார் அவர்.
ஐயோ அத்தை, இந்த வீட்டு மருமக 3 பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த குடும்ப மானத்தை வாங்குறாங்க. அங்க உங்க 2வது மருமக உங்க மவனை போட்டு செருப்ப கழட்டி அடி வெளுக்கிறா. இதை கேட்டதும் ரங்கநாயகிக்கு நெஞ்சு வலியே வருவது போல இருந்தது. என்னத்தடி சொல்ற? ரங்கநாயகி முகத்தில் அப்படி ஒரு கலவரம். ஐயோ அத்தை, ஊரே அங்கே நின்னுதான் வேடிக்கை பாக்குது. என்ன என்று பரபரப்பாய் அவர் அந்த இடத்தை நோக்கி நடந்தார். என்று சொல்வதை விட ஓடினார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ பெரிய தப்பு பண்ற, இதுக்கு நீ அனுபவிப்ப. அவ்வளவு அடி வாங்கிய போதும் அவன் வாய் அடங்கவில்லை. இதுக்கு மேல என்னடா இருக்கு அனுபவிக்க என அடி வெளுத்து விட்டாள் இருவரையும். அப்படி ஒரு ஆத்திரம் அவளுக்கு. பொம்பளைனா பொத்திட்டு இருக்கணுமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க குடும்ப மானத்தை அப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டாளுகளே இவளுக 3 பேரும். எம்பிட்டு தைரியம் இருந்தா அப்படி பண்ணிருப்பாளுக. ரங்கநாயகி ஆத்திரம் பொங்க அந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தவர் சற்றும் யோசிக்காமல் வழக்கம் போல வைதேகி அடிக்க கையை ஓங்கினார். அவரின் கரம் வைதேகி கன்னத்தில் படும் முன் அதை பிடித்தது இன்னொரு வலிய கரம். அத்தியாயம் 90. வைதேகியை அடிக்க ஓங்கிய ரங்கநாயகி கரம் அப்படியே அந்தரத்தில் நின்றது. ரங்கநாயகி அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தார். அவரின் கையை பிடித்தது யாருமல்ல, சற்றும் எதிர்பாராத ஆனந்தியின் கரங்கள்தான். உண்மையில் அந்த இடத்தில் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ரங்கநாயகி மூத்த மருமகளை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். ஏய், உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் காலை பிடிச்சு வர நாய், நீ என் கைய பிடிப்ப? ரங்கநாயகி கோபத்தில் அங்கிருந்த மக்களை மறந்தே போனார். வது இதழில் ஒரு வெற்றி புன்னகை வந்து மறைந்தது. இதை தன் பெண்ணவள் எதிர்பார்த்தாள். குனிய குனிய இவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு முறை எழுந்து நின்றுட்டா போதும், இவங்க ஆணவம் கீழே விழுந்துரும். அவங்க ஆணவத்தை உடைக்கணும், அவங்க தைரியத்தை உடைக்கணும், அவங்க திமிர உடைக்கணும். வது இது எதிலும் கலந்து கொள்ளவில்லை. அவள் நினைத்தால் முடியும். ஆனால் இந்த முறை இவர்கள் வாழ்க்கை இவர்களே சுயமாக போராட வேண்டும். இல்லையென்றால் கடைசி வரை தைரியம் என்ற வார்த்தையே மறந்து இப்படி அடிமை வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுவார்கள் என்று பொறுமை காத்தாள். இவ்வளவு நேரமும் பயந்து போயிருந்த ஆனந்திக்கு எப்படி தனது அத்தையின் கையை பிடிக்கும் தைரியம் வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. அவளின் கரங்கள் நடுங்கியதுதான். இருந்த போதும் ஏனோ ஒரு தைரியம் பிறந்தது. வைதேகி கூட அக்காவை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள். ஆனந்தி ரங்கநாயகியின் கரத்தை கோபமுடன் கீழே விட்டாள். இம்புட்டு நாளும் என் காலுக்கு கீழே இருந்தவளுங்க, எம்பிட்டு தைரியம் இருந்தா என் கைய பிடிச்சது மட்டும் இல்லாம என் மவனையும் போட்டு அடிப்பீங்க. எங்க இருந்து நீ வந்துச்சு இந்த தைரியம்? எப்பவுமே எங்க காலுக்கு கீழே இருக்கணும்னு தானே ஒன்னும் வக்கில்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்த. இன்னைக்கு என்ன மீறுற அளவுக்கு வந்துட்டீங்களா? இந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டி என்று கோபமாய் வதுவை பார்த்தார். நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் என்று வதுவை கோபமாய் முறைத்தார். ஆனந்தி கணவன் குமாரும் லிங்கமும் விஷயம் அறிந்து அவசரமாய் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஹே, என்னடி பண்ற? குமார் கோபமாய் ஆனந்தியை அடிக்க பாய்ந்தான். ஆனால் லிங்கம் குமாரை பிடித்து கொண்டான். அண்ணா, என்ன பண்ற? இதென்ன புது பழக்கம், ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது என்று லிங்கம் கோபமாய் தடுத்தான். ஆஹாஹா, அன்புள்ள கணவரே, என்ன சொன்னீங்க? புது பழக்கமா? இல்ல, இது ரொம்ப பழைய பழக்கம். உங்களுக்கு தெரியாதுல்ல, இவ்ளோ நாளும் நீங்க உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்கள, சாரி பொண்டாட்டிங்க எல்லாரையும் இவங்க பூ மாதிரி பாத்துக்கிறாங்க, அவங்கள குலசாமின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாரும் இல்ல. இதோ பெரிய வீட்டு ரங்கநாயகி அம்மா இருக்காங்களே, இவங்களும் ஒரு பொண்ணுதான். இவங்க கூட இந்த வீட்டு மருமகளும் தான். ஆனா இவங்க கூட அந்த வீட்டுல இருக்க யாரையும் ஒரு உசிரா கூட மதிக்க மாட்டாங்க. வது கோபமாய் சொன்னாள். இது லிங்கத்துக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனந்தி வாய் திறந்தாள். எங்களை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரல, இந்த வீட்டு அடிமையா, இந்த வீட்டு வேலைக்காரியா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட நாங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருந்ததே இல்ல. ஆனந்தி ஆதங்கமாய் சொன்னாள். ஏய், நிறுத்துடி சும்மா. நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. நான் உன்னை இந்த வீட்டு மருமகளா நடத்துறது இருக்கட்டும். நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்தா ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துருக்கணும். ஒரு புள்ள பெத்து கொடுக்க வக்கில்லாத முண்டச்சி உடம்புல குறைய வச்சுக்கிட்டு நியாயம் பேச வந்துட்டா என்று நாக்கில் ஈரமில்லாமல் பேசினார் ரங்கநாயகி. இதை கேட்டு ஆனந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் மல்க அப்படியே உடைந்து போய் அமர்ந்து விட்டாள். சுற்றி நின்று அனைவரும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். லிங்கம் தனது அம்மா இப்படி பேசுவார் என்று சற்றும் எதிர்பாராதவன் கோபமாய் பேச வாயெடுக்கும் முன் கைத்தட்டும் ஓசை கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர்.
பதுதான் இதழில் நக்கல் புன்னகையுடன் கை தட்டியபடி அத்தை அருகே வந்தாள். பாரே வா, சூப்பர் அத்த, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒரு பொண்ணு புள்ள பெத்து எடுக்கலைன்னா அவளுக்கு இத்தனை பட்டம் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப அந்த ஆம்பளைக்கு என்ன பேர் வைப்பீங்க? புரியலையா? அக்காவால குழந்தை பெத்துக்க முடியல, அதனால இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா பொண்ணு மட்டும் தனியா புள்ள பெத்து கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு ஆண் துணை தேவை. என்னடா அப்படி பச்சையா பேசுறேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க இத அத்தனை பேர் முன்னாடி வச்சு பேசும்போது நானும் இத பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. புள்ள பிறக்கலைன்னா அவங்க உடம்புல மட்டும்தான் குறையா? ஏன் உங்க மூத்த மக உடம்புல குறை இருக்காதா? இதை கேட்டு குமார் அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தான். ஏய், என்னடி பேசுற? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவ? என்று ரங்கநாயகி கோபமாய் திட்டினார். சும்மா பிலிம் காட்டாதீங்க. உண்மை தெரிஞ்சா நீங்க தான் அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கணும். என்ன மிஸ்டர் குமார் மாமா, அமைதியாவே இருக்கீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி அமைதியா இருக்க போறீங்க? உங்க கண்ணு முன்னாடி ஒவ்வொரு முறையும் உங்க பொண்டாட்டி எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்ச போதும் ஒரு நாளும் நீங்க வாய் திறந்து கதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களும் உங்க அம்மா மாதிரி சுயநலவாதி தான். எங்க உண்மையை சொன்னா நம்ம மானம் போகுமோ, எல்லாரும் நம்மள அசிங்கமா பேசுவாங்களோ, தப்பா நினைப்பாங்களோ நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்க. இதோ இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா அப்ப கூட நீங்க வாய் திறக்கலைனா நீங்க மனுஷனே இல்ல என்று வது கோபமாய் சொன்னாள். கீழே அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த ஆனந்தியோ அந்த நிலைமையிலும் கூட, வது வேணா, அமைதியாரு, எதுவும் சொல்லாத என்றாள். அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி அமைதியா இருக்க போறீங்க? போதும்க்கா, பேச வேண்டிய நாள் வரும்போது நம்ம வாய் திறந்து பேசிதான் ஆகணும். நீங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு தானே அவர் நிக்கிறாரு. அப்ப நீங்க மட்டும் ஏன் எல்லா பழையும் ஏத்துக்கணும்? ஆதங்கம் பொங்க கத்தினாள். ஏய், என்னடி நாடகம் போடுறீங்க? அவ குறைய மறக்க தானே இப்படிலாம் நாடகம்? ரங்கநாயகி சத்தமாய் கத்தினார். அட அருமை மாமியாரே, குறை ஆனந்தி அக்கா மேல இல்ல, உங்க அருமை மக மேலதான் என்று வது கத்தி சொல்ல, இதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். என்ன என்று ரங்கநாயகி நம்பாமல் பார்த்தார். என்ன அப்படி பாக்குறீங்க? இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்களே, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, குறை அவங்க மேல இல்ல, உங்க பையனுக்கு தான். உங்க பையனுக்கு குழந்தை பெத்துக்கிற அந்த தன்மை இல்ல, அவருக்கு அந்த ஹார்மோன் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால்தான் இவ்ளோ நாளா உங்க பையன் யாருக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அது ஆனந்தி அக்காவுக்கும் தெரியும், அவரால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு. ஆனாலும் கூட இது நாள் வரைக்கும் அவங்க யார்கிட்டயும் வாய் திறந்ததில்ல. ஏன் தெரியுமா? நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம புருஷன் அசிங்கப்படக்கூடாது, அவரை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இம்பிட்டு நாளும் மொத்த பழியும் அவங்க தனியா சுமந்துட்டு இருக்காங்க. இவங்கள போய் இப்படி பேசுறீங்களே, இப்ப தெரியுதா குறை யாரு மேலன்னு? வதுவும் சொல்லக்கூடாது என்றுதான் எண்ணினாள். இவ்வளவு நடந்த போதும் அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றதால்தான் அவளுக்கு ஆத்திரம் அதிகமாகி விட்டது. ரங்கநாயகி அதிர்ந்து போனார். டே குமாரு, என்னடா இது? இவ என்ன நம்ம சொல்றா? ஆனா நீ வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்னடா அதெல்லாம்? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுடா. அவர் மகன் கையை பிடித்து உலுக்கினார். குமார் தலையை தொங்க போட்டு கொண்டு கண் கலங்கியபடி நின்றான். ஆமாம்மா, அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கு தான் குறை, அவளுக்கு எந்த குறையும் இல்லை என்று திக்கி திணறி குமார் சொல்லி முடித்தான். அவ்வளவுதான், ரங்கநாயகி உடைந்து போனார். அவரின் ஆணவம் அழிந்து போனது போல் இருந்தது. அவரின் சாம்ராஜ்யம் விழுந்தது போல் இருந்தது. அத்தியாயம் 91. 2 மாதம் கழிந்த நிலையில் எப்பொழுதும் ஆணவத்திலும் அகங்காரமாய் சுற்றி கொண்டிருக்கும் ரங்கநாயகி அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு முற்றிலும் அமைதியாகிவிட்டார். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் இது எதுவும் தெரியாம இருந்திருக்கேன். இதை நினைச்சு நான் அசிங்கப்படுறேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல யாரும் யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வதுவா இருந்தாலும் சரி, அனி நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு எப்ப அடுப்படியை விட்டு வெளியே வராங்களோ அப்பதான் அவங்க வெளி உலகத்தை பார்க்க முடியும், அவங்க லட்சியத்தை அடைய முடியும். அதனால இனிமேல உங்களுக்காக நீங்க வாழணும். உங்களோட ஆசை லட்சியம் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு கண்டிப்பா நான் உதவியா இருப்பேன் என்று லிங்கம் வைதேகியின் ஆசையான தையல் கடை ஒன்றையும், ஆனந்தியின் ஆசை பட்டப்படிப்பு படிப்பதற்கு அவரை கல்லூரியிலும் சேர்த்து விட்டான். இதோ வைதேகி பொழுது ஒரு கடையின் முதலாளி. ஆனந்தி கல்லூரி சேர்ந்து படிப்பை துவங்கி விட்டார். அதென்ன, பொட்டச்சி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்க போறது, அதென்ன பொண்ணு வீட்டு வேலை பார்க்காம கடைக்கு போறது என்று வழக்கம் போல் 4 பேரும் 4 கேள்வி கேட்காமல் இல்லை. அதற்கு வது சொல்லிக் கொடுத்தது 2 தாரக மந்திரம் மட்டும்தான். ஒன்று உங்களின் புன்னகை,
உங்கள் முகத்தில் சோர்வை பார்க்க வேண்டும், உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள். அவர்களுக்கு முன் சிரித்து தைரியமாயிருப்பதே அவர்களை பலவீனமாக்கும். அதையும் மீறி உங்கள் மனம் புண்படும்படி யாரேனும் கேள்வி கேட்டால் எதுவும் பேச வேண்டாம். 5 விரல்களையும் மடக்கி அதில் நடுவிரலை மட்டும் தூக்கி காட்டிவிட்டு ஒரு புன்னகை செய்துவிட்டு வாருங்கள். இது போதும், இதுவே போதும். பது சொல்லிக் கொடுத்தது போலவே ஆனந்தியும் சரி, வைதேகியும் சரி, யாராவது அவர்களை ஏதாவது கேள்வி கேட்டால் அதுவும் அவர்களை தாழ்த்தி மனம் புண்பட வேண்டும் என்று எண்ணி அந்த கேள்விகளை தொடுத்தால் அதே காந்த புன்னகை, ஆள்காட்டி விரல், அவ்வளவுதான். லிங்கம் வதுவிடம் இன்னும் முகம் கொடுத்து சிரித்து பேசவில்லை என்றாலும் அவளின் மனம் புண்படும்படி எதுவும் செய்ய மாட்டான். இருந்தபோதும் அவன் பேசவில்லை என்பதே பெண்ணவளை பெரிதும் வாட்டியது. இதில் வடிவுக்கும் சுமதிக்கும் தான் எரிச்சல் தாங்கவில்லை. 1, 2 அல்லது 3 முறை வதுவை போட்டு தள்ள முயற்சி செய்து விட்டார்கள் இருவரும். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தப்பித்து விட்டாள். ச்சே, நானும் ஒவ்வொரு முறையும் எப்படியாவது அவளை கொல்லதான் முயற்சி பண்றேன். ஆனா எப்படியோ தப்பிச்சு போயிடுறா. விடமாட்டேன். என் மாமன் கூட நான் தான் வாழணும். எனக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கை அவளுக்கும் கிடைக்க கூடாது. விடவே மாட்டேன் என்று அத்தனை வஞ்சகம் கொண்டிருந்தாள் சுமதி. கவனிப்பெல்லாம் பலமாகத்தான் இருந்தது வதுவுக்கு. லிங்கம் பேசுவதுதான் இல்லை. ஆனால் காலையில் அவளுக்கு பால் கொடுப்பதிலிருந்து இரவு பால் கொடுக்கும் வரை அனைத்தும் அவனை விழுந்து விழுந்து பார்த்து கொள்கிறான். அதுவும் இரவு உணவு அவனை ஊட்டியும் விடுவான். பெண்ணவள் பக்கம் பக்கமாய் அவனுடன் பேசிய போதும் அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுவது இல்லை. ஆனால் பெண்ணவள் உறங்கி போனதும் அவனும் பக்கம் பக்கமாய் அவளுடன் பேசுவான். வைதேகி கணவர் சுந்தர் இப்பொழுது முற்றிலும் மாறிப்போனான். முன்பு பிள்ளையை கண்டால் எரிந்து விழுவான். ஆனால் இப்பொழுது அனைத்தும் மாறிவிட்டது. குழந்தையை பார்த்தால் இப்பொழுது அழகாய் சிரித்து வைப்பான். ஆனால் மினிக்குட்டிதான் தகப்பனை பார்த்தால் ஓடிவிடுவாள். அவளும் என்னதான் செய்வாள்? இது நாள் வரை பெற்றவன் பாசமாய் ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை. அன்பாய் அள்ளி முத்தம் வைத்தது இல்லை. இப்பொழுது வந்து பாசம் காட்டினால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 நாள் மிட்டாய் கொடுத்து குழந்தையிடம் பேச முயற்சி செய்தான். ஆனால் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த வைதேகி இதை பார்த்துவிட்டு உடனே சுந்தரை முறைத்து குழந்தையை தூக்கி சென்று விடுவாள். அது மட்டும் இல்லை, இனிமேல் அவர் கூட பேசக்கூடாது, அவர் கொடுக்கிற எதையும் நீ வாங்கக்கூடாது என்று கோபமாய் சொல்லிவிடுவாள். அவன் குழந்தையுடன் பேச எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனால் முடியவில்லை. குழந்தை அவனை பார்த்தாலே தெரித்து ஓடிவிடும். இத்தனை நாளாய் குழந்தை பக்கத்தில் வரும்போது நாய் போல கடித்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது வந்து குழந்தை வேணும் என்றால் எப்படி முடியும்? வா என்று குழந்தையை தூரம் நின்று அழைக்கும் பொழுதும் மினிக்குட்டி பயந்து போய் அந்த சுவர் ஓரம் ஒளிந்து கொண்ட நொடி ஒரு தகப்பனாய், ஒரு மனிதனாய் தோற்று போனான் அவன். இத்தனை நாட்கள் கலங்காத கண்ணீர் அன்று தான் பெற்ற பிள்ளை தன்னை பார்த்து பயந்து ஒளிந்த பொழுது முற்றிலும் உடைந்து கலங்கி விட்டான். வைதேகி அவன் முகம் கூட பார்ப்பது இல்லை. சொந்த காலில் நிற்க துவங்கி விட்டாள். இவர்கள் இப்படி என்றால் ஆனந்தி கணவன் முகம் பார்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டது. அவள் கல்லூரி சென்ற பின்புதான் வீட்டுக்கு வருவான். அவள் கல்லூரி விட்டு வரும்பொழுது அவன் வீட்டில் இருக்க மாட்டான். அவள் முகம் பார்க்க கூட அவனுக்கு சக்தி இல்லை. கண்ணாம்பூச்சி ஆட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதைவிட ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. அம்மையப்பன் எப்படியாவது மகளை லிங்கத்துடன் இருந்து பிரித்து வந்து அவளை சரவணனுக்கு கட்டி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சைக்கோ சரவணன் அமைதியாக இருப்பான். இல்லை என்றால் அவனை தன்னை கொன்றுவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மொத்த சொத்தும் வது பெயரில் அல்லவா இருக்கிறது. தன் நடு ரோட்டில் நிற்க வேண்டும் என்கிற பயம்தான் அவருக்கு. ஹே மாமா, இதெல்லாம் சரியா வராது. நீ மட்டும் வதுவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா உன்னை உயிரோட எரிச்சிட்டு நானும் கொளுத்திக்குவேன் என்று சரவணன் மிரட்ட துவங்கி விட்டான். இதனால் வேறு வழி இல்லாமல் அன்று அம்மையப்பன் வதுவை வீட்டிற்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தார். வது போகக்கூடாது என்றுதான் எண்ணினாள். ஆனால் அவர்கள் செய்ததற்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதனால் சென்றாள். நீண்ட நாளுக்கு பிறகு பிறந்த வீட்டிற்கு. அனைவரும் அந்த வீட்டில்தான் ஒன்று கூடியிருந்தார்கள். எப்பொழுதும் மகளை கண்டால் எரிந்து வெல்லும் அம்மையப்பன் அன்று பாசமழை பொழிந்தார். பொழிந்துதானே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவர்களை இந்த நொடி வெளியே போக சொல்ல அவளுக்கு முழு உரிமையும் இருக்கிறது. அவள் பெயரில் தானே மொத்த சொத்தும் இருக்கிறது. அம்மாடி, எப்படி தங்க இருக்க?
அம்மையப்பனை வாசலுக்கு வந்து காரிலிருந்து மகளை அழைத்து கொண்டு சேரை துடைத்து அமர வைத்தார். ஏய் பொண்ணுக்கு டீ. இல்ல பூஸ்ட் போட்டு வாடி என்றார் அதிகாரமாய். இதே வாய்தான், ஏண்டி அந்த விளங்காதவ எதுக்கு என் கண்ணு முன்னாடி வர்றா? நான் எங்கேயாவது போகும்போது அவ என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. அவ என்னை பார்க்கவே கூடாது. அவளை பார்த்துட்டு போனா தருத்திரம் என்று அன்று அவளை ஏசியது. அம்மாடி, நீதான் எங்க வீட்டு மகாலட்சுமி என்று மணிக்கு 100 முறை உச்சரித்தது. வதுவின் அம்மா கலங்கிய கண்களுடன் அந்த பாலை கொண்டு வந்து மகள் முன்னே நீட்டினார். தங்கம், எப்படி இருக்கடா? எத்தனை மாசம்? என்றார் மகளின் மேலிட்ட வயிற்றை பார்த்தபடி. நல்லா இருக்கேன், பார்த்தா தெரியலையா? என் புருஷன் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறார் என்று வது அவளுக்கே உண்டான மிடுக்குடன் கண்களில் திமிருடன் அங்கு ஓரமாய் இவளையே வெறிகொண்டு பார்த்து கொண்டிருந்த சரவணனையும் அம்மையப்பனையும் பார்த்தபடி சொன்னவள் என் புருஷன் என்பதை மட்டும் அழுத்தி சொன்னாள். சரவணனுக்கு வெறியானது அவள் புருஷன் என்று சொல்லும் பொழுது. வதுவின் அம்மா அவள் தன்னை அம்மாவென்று அழைக்க மாட்டாளா என்று ஏக்கமுடன் கொடுத்தார். பால் குடிமா, அன்னை அன்புடன் கொடுத்தார். இல்லங்க, அடுத்தவங்க வீட்டுல கண்டதை சாப்பிடக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லியிருக்காரு. மீண்டும் வேண்டுமென்றே சொன்னாள். அத்தியாயம் 92. அப்புறம் என்ன விஷயமா வர சொன்னீங்க? வது சுற்றி வளைக்காமல் விஷயத்திற்கு வந்து விட்டாள். சரவணன் கண்கள் எல்லாம் அவளின் நிறைமாத வயிற்றின் மீதுதான் இருந்தது. அது இல்லம்மா, என்ன விஷயம்னா, நீதான் அந்த லிங்கத்துக்கு விவாகரத்து கொடுத்துட்டியே. இனி எதுக்கு அங்க இருந்துட்டு? இனி நம்ம வீடு வந்து இருக்க வேண்டியதானே? அம்மையப்பன் மெல்ல பேச்சை துவங்கினார். ஆஹா, மறந்தே போயிட்டேன் பாருங்க. நம்ம வீடு இல்ல, இது என் வீடு என்று பெண்ணவள் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி பொறுமையாக சொன்னாள். அம்மையப்பன் முகம் என்னவோ போல் ஆகிவிட்டது. என்னம்மா இப்படி பேசுற? இருங்க மிஸ்டர் அம்மையப்பன், இன்னும் நான் விஷயத்த முழுசா சொல்லி முடிக்கவே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனா என் புருஷன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. அவருக்கு என் கூட சேர்ந்து வாழணுமா. அது மட்டும் இல்ல, நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன். இப்ப அவரே என்ன வேணான்னு சொன்னா கூட நான் அவரை விட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா என்று ஓரக்கண்ணால் அங்கு பெண்ணவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டு நின்ற சரவணனை பார்த்தபடி சொன்னாள். ஏன்னா எனக்கு அவர் மேல லவ்னா லவ். கொய்யால உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல, அம்பட்டு ஒரு லவ் என்று நகம் கடித்து வெட்கம் கொண்டு சொன்னாள். சரவணன் விட்டால் இப்பொழுதே அந்த லிங்கத்தை அடித்து கொன்று விடுவான் போல அவ்வளவு வெறியானது அவனுக்கு. அப்புறம் நான் எதையும் மறக்கவே இல்லை மிஸ்டர் அம்மையப்பன். எல்லாமே என் மனசுல அப்படியே இருக்கு. நான் உங்களுக்கு பிறந்தாலும் உங்க புள்ள இல்ல தானே. நானும் ஒரு நாளும் உங்களை அம்மா அப்பாவா நினைச்சது இல்ல. இதை கேட்டு அவள் அம்மாவின் கண்கள் கலங்கி விட்டது. எவ்வளோ பேசியிருப்ப, எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்ப. என்னை கொல்ல பார்த்தவன் தானே நீ? தப்புதாம்மா, தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் திருந்திட்டேன். நான் முன்னாடி மாதிரி இல்ல. அந்த லிங்கம் உனக்கு வேணாம். அந்த ரங்கநாயகி ரொம்ப மோசமானவ. அவகிட்ட நீ அங்க வாழ முடியாது. அதனால நான் சொல்றத கேளு. நான் உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். இதோ சரவணன், நீ இப்படி இருந்தாலும் கூட உன்னை ஏத்துக்க ரெடியா இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லையா. உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்றான் என்று ஒரு வழியாக அம்மையப்பன் சொல்லி முடித்தார். அடடா, எவ்வளோ பெரிய மனசு! எத்தனை பேருக்கு வரும் இந்த மனசு? கல்யாணம் ஆகி இன்னொருத்தன் பிள்ளைய வயிற்றுல சுமக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? இதுக்கு மெரினா பீச்சில் செலவைக்கலாம் போல இருக்கே என்று சிரித்து கொண்டவள் முகம் அடுத்த நொடி அப்படியே கோபமாய் மாறியது. இது மாதிரி என்கிட்ட பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது எப்படி? அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வது கேவலமாய் ஒரு லுக்கு விட்டாள். அது என்றவர் எதையோ பேச வந்தார். உங்க திட்டம் என்ன, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நீங்க உங்களுக்கே தெரியாம எனக்கு 2 நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஒன்னு என்னோட கல்யாணம். அப்ப அந்த கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா நான் லிங்கத்தை மிஸ் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு கிடைக்காம போயிருப்பார். அதுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், சொத்து. முட்டாள்தனமா என் பேர்ல எழுதி வச்சிங்க பாத்தீங்களா? என்ன மிஸ்டர் அம்மையப்பன், நான் எவ்வளோ பெரிய கேடின்னு தெரிஞ்சும் கூடவா இந்த சொத்தையெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க முடிவு பண்ணீங்க? இந்த முட்டாள்தனமான முடிவை யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அது எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. எனக்கும் இந்த சொத்துல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்த பணம் மேல எனக்கு ஆசையும் இல்ல. ஆனா இந்த பணம் இருக்க திமிர்ல தானே இவ்ளோ பந்தா பண்ணி ஆணவத்துல ஆடுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க உங்க காலுக்கு கீழே இருக்கணும், அப்படித்தானே?
இனிமே நீங்க எங்களுக்கு கீழ இருந்து பாருங்க. இப்ப இந்த மொத்த சொத்தும் என் பேர்லயும் என் அக்கா பேர்லயும் தான் இருக்கும். என்ன மிஸ்டர் அம்மையப்பன் அப்படி பாக்குறீங்க? நீங்க ஒருவேளை டீ குடிக்க கூட எங்கள தான் எதிர்பார்க்கணும். என் அக்கா வருவா. கூடிய சீக்கிரம் அவ இங்க வருவா. என்னைக்கும் எனக்கு என் லிங்கம் மட்டும்தான். நீங்க இந்த மாதிரி பேசினது என் புருஷனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. இல்லைன்னா அவரு உங்களை வெட்டி போட்டுடுவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் பார்க்கத்தான் கடல் மாதிரி அமைதியா இருப்பாரு. ஆனா கோபம் வந்துச்சுன்னா சுனாமி மாதிரி மொத்தமா அடிச்சு தூக்கிட்டு போயிருவாரு. பார்த்து இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இனிமே எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கணும். இல்லன்னு வைங்க, அவ்வளோதான். நான் அந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா இந்த நிமிஷம் நீங்க எல்லாரும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு சொந்தக்காரி நான் தான் தலைவா என்று ஸ்டைலாக எழுந்து நின்றாள். அப்புறம் நீங்க சொன்னதுக்காகலாம் நான் வரல. என் வீடு, அதாவது எங்க வீடு தானே, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரிங்க மாதிரி தான். அமைதியா இருந்தா இருக்கலாம். இல்லைன்னா நான் சொல்லவே தேவையில்ல என்று நக்கலாய் பார்த்தாள். அப்போ சரி, வரட்டுமா என்று அந்த வீட்டை விட்டு வெளியேறி போன சமயத்தில், ஒரு நிமிஷம். என்று சரவணன் சத்தம் கேட்டு பெண்ணவள் கழுத்தை மட்டும் திருப்பி என்ன என்பதைப் போல பார்த்தாள். ரொம்ப சந்தோஷம் மேடம். சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வாழ்த்துக்கள் என்று உள்ளமெங்கும் வஞ்சகத்துடன் பேசினான் சரவணன். நன்றிகள். பெண்ணவள் புன்னகை முகத்துடன் நன்றி சொல்லி சென்றாள். அந்த பம்பு செட்டு பக்கம் அமர்ந்து வெறிப்பிடித்தவனைப் போல கத்திக் கொண்டிருந்தான் சரவணன். அம்மையப்பன் சற்று பயந்து போய் நின்று கொண்டிருந்தார். மாப்ள, அவர் பம்மிக் கொண்டே அழைத்தார். ஏய், கர்ஜனையாய் வந்து விழுந்தது அவனின் வார்த்தைகள். இங்க பாரு, என்ன ஆனாலும் நான் அவளை உனக்கு கட்டித் தருவேன். நீ சொன்ன ஒரு வார்த்தையால தான் நான் இவ்ளோ பொறுமையா இருந்தேன். இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். இன்னைக்கு அவ என்ன பேசிட்டு போனான்னு பாத்தியா? யோ மாமா, எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி. ஒழுங்கு மரியாதை நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அந்த தாலி அவ கழுத்துல இருக்கிறதுனால தான் அவ என்ன வேண்டான்னு சொல்றா. அதே எடுத்துட்டா என்று சரவணன் வில்லத்தனமாய் பேசினான். அம்மையப்பன் பயந்து போய் அவன் முகம் பார்த்தார். என்ன மாமா அப்படி பாக்குற? உன் மவளுக்கு என்னை பத்தி தெரியல போல. நான் ரொம்ப மோசமானவன். அதை உன் பொண்ணுக்கு காட்ட வேண்டாமா என யாருக்கோ ஃபோன் போட்டான். டே காளி, இங்கதான் இருக்கியா? ஆமா சொல்லுங்கண்ணே. ஃபோன் போட்டிருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல. சொல்லுங்க, யாரை தூக்கணும்? சிரித்து கொண்டான் சரவணன். இதுக்குத்தான் காளி நீ வேணும்னு சொல்றது. ஒருத்தன் ரொம்ப நாளா இம்சை பண்ணிட்டு இருக்கான். அவனை தூக்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை எப்படியாவது தட்டி தூக்கணும். அவன் உசுறு அணுவா போகணும். நான் அதை பார்க்கணும். உன் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோல இருக்கவரை தூக்கணும் என்று சரவணன் கோபம் பொங்க கர்ஜனையாய் சொன்னான். என்ன நீங்க? உங்களுக்காக பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். இதை பண்ண மாட்டேனா என்ன? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் உங்க கண்ணு முன்னாடி இருப்பான்.